ஹாய் மக்கள்ல பன்னீர் பலாவ் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாயிட்ட பிறகு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு இந்த மசாலாங்க சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், 1 பட்டை, 3 லவங்க, 2 ஸ்டார் ஆனியன்ஸ், 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கி அது இதில் சேர்த்துக்கோங்க. 3 மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் ஆயிருக்கு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கூட கொஞ்சம் அப்படி போயிடும் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும் போது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி அது ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி போட்டுட்டு பிறகு சும்மா அப்படியே பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அந்த தக்காளி இன்னும் நல்லா மசையும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த நம்ம மூடி வைக்கும்போது அந்த ஆவியால் பார்த்தீங்கன்னா நல்லா மசைஞ்சிரும். ஸோ இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இதாக இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பட்டாணி எடுத்துக்கோங்க. என்னோடய குழந்தைங்க பட்டாணி சாப்பிடாது, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. ஸோ அது ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. ஸோ அடுத்த பேன் எடுத்துக்கோங்க. அடுத்த பேன் நல்லா சூடாகிட்ட பிறகு அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்ட பிறகு பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு லைட் ப்ரௌன் கலரில் நம்ம இந்த பன்னீரை வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அது கிட்டே இருந்து நீங்கள் அதை அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலது தீஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த க்யூப்ஸ் லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடுத்து. நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அதே பேனில் நான் பிஸ்தாவும் பாதாமும் எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த சைடு இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பன்னீர், ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிளறி விட்டுறலாம். ஸோ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆறின பிறகு தான் எந்த சாதமும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் நான் போட்டுக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் அதுவும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு, ஸோ கொத்தமல்லி கார்னிஷ்காக ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சாப்பாடை உடையாத அளவுக்கு மேலும் கீழுமா லைட்டாக அப்படியே இந்த சாதத்தை பெரட்டுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ சுவையான பன்னீர் பலாவ் ரெடி. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா செஞ்சு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம்.